ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட் ஸ்டார் வசீம் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் வேணும்னே கான்ட்ரவர்சிஸை கிரியேட் பண்ணுவாரு. வசீம் சார், நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு நீங்க போனீங்கன்னா அங்க நியூஸ் பேப்பர்ல என்ன வந்துச்சுன்னா, கஞ்சா அடிச்சுங்கன்னு, கஞ்சா அடிச்சுட்டு கிரிக்கெட் விளையாடுங்க. ஆமா ஆமா, அந்த கான்ட்ரவர்சி வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுல எல்லாமே தப்பா நடந்துச்சு. ஆனா இந்த தப்புகளை வச்சுதான் நான் கத்துக்கிட்டேன். தட்ஸ் வாட் மேட்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. நீங்க இர்ஃபான் பட்டானுக்கு பவுலிங் கிளாஸ் எடுத்தப்ப அங்க இருந்த நியூஸ் பேப்பர்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு நீங்க நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்கன்னு, நீங்க பாகிஸ்தான் தோக்கணும்னு தான் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, இது மூளைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பேசிக்காவே நீங்க அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இர்ஃபான் பத்தானுக்கு நான் என்ன சொன்னேன்? கிரிப் சொன்னேன். நார்மலா ஸ்விங் பத்தி சொன்னேன். ஏன்னா பாகிஸ்தான் பேட்ஸ்மேனையே குறை சொன்னாங்க. அவர் அங்க போய் 4 பேர் அவுட் பண்ணதும் நீங்க இங்கிருந்து சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரோட முகத்தை பார்த்துட்டு இருந்தேன். நீ நல்லா விளையாடினா ஏன் அவுட் ஆக போற, என்கிட்ட எதுக்கு கேட்குறேன்னு. அது ஒருத்தரோட ஒஸ்டான மென்டாலிட்டியை காட்டுது. இர்ஃபானுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, நல்ல போலிங் பண்றாரு. நான் ஒன்னு சொன்னதும் அவரு அவ்வளோ நல்லா பிக் பண்றாருன்னா அந்த கிரெடிட் இர்ஃபானுக்கு தான் போகும், எனக்கு இல்ல. அவர் ஒரு மாசத்துல எல்லாத்தையும் பிக் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அது இம்பாசிபிள், பட் he picked well and I am happy for him. பாகிஸ்தான் பிரஸுக்கு என் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நான் கேர் பண்ணதும் இல்ல, கேர் பண்ணவும் மாட்டேன். இப்ப நீங்க கொடுத்த அந்த அறிக்கை, அந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நான் சொல்றேன். 2005 ரொம்ப ரீசெண்டான விஷயம். வெஸ்ட் இண்டீஸ் டைம்ல நீங்க ஷோயப் அக்தரை டீம்ல சேர்த்துக்கல. அப்போ பிரஸ்ல என்ன எழுதினாங்கன்னா, நீங்க பாகிஸ்தான் செலக்டர்ஸ் எல்லாமே பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னு எழுதினாங்க. ஆமா, நான் அப்படிதான் சொன்னேன். ஐ திங்க் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் நான் இதை ரியலைஸ் பண்ணேன். என் மனசுல இருக்கிறத சொல்லலான்னு. அதாவது கிரிக்கெட் விளையாடும் போது நம்ம ஒரு லிமிட்குள்ள இருந்து பேசணும். கொஞ்சம் ஏடாகூடமா ஏதாவது பேசினா அப்புறம் PCB பேன் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க. ஸோ என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் சொல்லியே ஆகணும். அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா நம்ம கல்ச்சர்ல மக்கள் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு PCBல வேலை தேவையில்லை, இல்லைனா வேற எந்த ஆர்கனைசேஷன்லையும். நான் என் ஜாப்ல ஹாப்பியா இருக்கேன். வித் ESPN, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஐம் என்ஜாயிங் லைஃப். இன்ஃபேக்ட் நான் பிளாக்னு சொல்லாம ஒயிட்னு சொன்னேன்னா அது நான் பண்ற தப்பு இல்ல. இல்ல, உங்ககிட்ட கன்சிஸ்டன்சி இல்ல. ஒரு தடவை நீங்க அவரை டீம்ல சேர்த்துக்கலாம்னு சொல்றீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு செப்டம்பர் 2005ல உங்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அது ஷோயப் அதிகமா பேசுவாரு, கம்மியா விளையாடுவாருன்னு. அவரு டீமுக்குள்ள வர்றத பத்தி எதுவும் இல்ல. அது டோட்டலி டிஃப்ரெண்டான ஒண்ணு. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் ஒரு ஸ்டூபிடான அறிக்கையை கொடுத்தாரு, ஐ எம் லக்கி ஜம்போ ஜெட்னு, ஐ எம் லைக் அ ஃபெராரி. அப்புறம் அவரு ஆஸ்திரேலியால போய் சொன்னாரு, அவங்க 10 பேரு நான் தனியாளா இருந்தேன்னு. இந்த மாதிரி எல்லாம் அறிக்கை கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி நம்மளும் ஏதாவது சொல்லி ஆகணும். டிராப் பண்ணதும் நியாயம் தான். அண்ட் இது கேப்டன் அண்ட் கோச்சோட வேலை. டிசிப்ளின் இல்லாதவங்களுக்கு டிசிப்ளின் கத்து கொடுக்கறது. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சின்ன பசங்க மாதிரி PCB கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல. ஒரு வாட்டி டாப் பிளேயரை டூர்ல இருந்து திருப்பி அனுப்புனாங்கன்னா, ஒருவேளை டிசிப்ளின் கத்து கொடுக்கணும்னா டாப்ல இருந்து கத்து கொடுங்க. உங்களுக்கு கட்ஸ் இருந்தா, பேசிக்கலி நான் மைல்டான வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்றேன். இஃப் யூ ஹேவ் த கட்ஸ், அங்கிருந்து ஷோயபை திருப்பி அனுப்பி அவருக்கு ஃபைன் போட்டிருந்தா ஷோயப் இல்லாம டீமும் மொத்தமும் கரெக்டா இருக்கும். திரும்பி நம்ம வந்ததுக்கு அப்புறம் கிரிக்கெட் போர்டை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க கேப்டனா இருந்தா ஷோயப் கூட என்ன பண்ணிருப்பீங்க? என்னோட கேப்டன்ஷிப்ல ஷோயப் விளையாடி இருக்காரு. 99ல நான் கேப்டனா இருந்திருக்கேன். 2-3 திட்டி நான் திருப்பி அனுப்பியிருக்கேன். அப்ப சரியாயிருப்பான். அப்ப அவர் இப்படி சொல்லியிருப்பார்ல, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு திட்டுறாருன்னு. பிலீவ் மீ, மக்கள் என் பேச்சை தான் நம்புவாங்க, அவர் பேச்சை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் பைத்தியம்னு. இன்னொரு நியூஸ் வந்துச்சு, நீங்க இந்தியன் டீமுக்கு கோச் ஆக விரும்புறீங்கன்னு. இல்ல, அதெல்லாம் ரொம்ப அதிகம். நோபடி ஆஃபர்ட் மீ ஃபார் இந்தியா. ஆனா நான் அந்த நேரத்துல நான் இந்தியால இருந்தேன். நான் ESPN ஜாயின் பண்ணேன். ஸோ நான் ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நான் இந்த விஷயத்த ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல படிச்சேன். நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஆஃபரே வரல, யார் இப்படி எழுதுனதுன்னு. எனக்கு ஆஃபர் வந்திருந்தா ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பேன். எனக்கு ஆஃபர் வரலையே, யாரும் எனக்கு ஆஃபர் பண்ணல. ஒருவேளை இந்தியன் டீமுக்கு கோச் ஆகிற ஆஃபர் உங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்க ஹாப்பியா இருந்திருப்பீங்களா? எனக்குள்ள கோச்சிங் ஸ்கில் இல்ல, ஆனா கன்சல்டன்சி இருக்கு. ஐ கேன் ஹெல்ப் யூ. எங்களோடது ஒரு விசித்திரமான கல்ச்சர்னு சொல்லணும். யாரா இருந்தாலும் கோச் ஆக விரும்புவாங்க. பாகிஸ்தான் டீமுக்கு இந்தியன் டீமுக்கு ஆலன் பார்டரை பாருங்க, அவர் அண்டர் 19க்கு கோச் ஆனாரு. ஏன்னா அவர் அங்கிருந்து பிளேயர்ஸை உருவாக்க, அவங்களோட நாட்டுக்காக. ஆனா இங்கிருந்து போறவங்க காசு அதிகமா கிடைக்கும், எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும்ன்றதுக்காக நாட்டுக்கு சேவை செய்ய விரும்பினா அண்டர் 19க்கு கோச் ஆகுங்க. பசங்களுக்கு கத்து கொடுங்க, ஃபியூச்சர்ல அவங்க நாட்டுக்காக விளையாடுவாங்க. மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? நீங்க கேளுங்க. வசீம் சார், நீங்க கிரிக்கெட்ல ஃபேமஸ் ஆனவங்கள ஒருத்தர்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் எந்த டீமுக்குமே கோச்சாக விரும்பல? உங்க இன்டர்வியூ படிச்சிருந்தேன், அதுல நீங்க கோச்சாக விரும்பலன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் என்கிட்ட இருந்த கேள்வியை கேட்டாங்க, ஏன் நீங்க பாகிஸ்தானுக்கு கோச் ஆக மாட்டேங்கிறீங்கன்னு. இர்ஃபான் பத்தானுக்கு சொல்லி கொடுத்ததும் பாகிஸ்தான் என்ன பத்தி நியூஸ் பேப்பர்ல இழுத்து விட்டாங்க. கோச்சிங் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கில். அதுக்கு பேஷன்ஸ் வேணும், அப்புறம் ஆர்கனைஸ் பண்ண தெரியணும். எனக்கு இந்த ரெண்டுமே இல்லை.
ஆனா ஒருவேளை எப்பவாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா யோசிப்பேன். என்னால கன்சல்டன்ட் ஆக முடியும், எந்த அளவுக்கு எனக்கு கிரிக்கெட்டுக்கு செய்ய முடியும்ன்றத யங் பசங்க எந்த நேஷனாலிட்டியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதனால நான் இர்ஃபானுக்கு சொன்னேன், அதே மாதிரி மற்ற பவுலர்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் போய் பாகிஸ்தான் போர்டுக்கு எதிரில் கேட்டுக்கு எதிரில் எனக்கு வேலை கொடுங்கன்னு நிற்க முடியாது. சமீபத்தில் எனக்கு அவங்களோட லெட்டர் வந்துச்சு. இதுல ஃபன்னியான விஷயம் என்னன்னா, பிசிபி கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அதாவது ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி. அதுல என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குன்னு எழுதியிருந்தாங்க. அதுல ஒன்னு டைரக்டர் ஆஃப் நேஷனல் அகாடமின்னு எழுதியிருந்தது. அப்புறம் அதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னா, லெவல் 1 லெவல் 2 கோச்சிங் கோர்ஸ் பண்ணிட்டு வந்தா வேலை கிடைக்கும்னு. அதாவது 400 ஒன் டே விளையாடினேன், 150 டெஸ்ட் மேட்ச் விளையாடினேன். இட் டசன்ட் மேட்டர்ஸ், ஆனா லெவல் 1 லெவல் 2 கோச்சிங் கோர்ஸ் பண்ணிருக்கணும், அதுவும் இங்கிலாந்து வெள்ளைக்காரங்க. ஆனா வசீம், என் கேள்வி என்னன்னா, 400 ஒன் டேஸ் விளையாடினவர், எத்தனையோ டெஸ்ட் மேட்சஸ் விளையாடியவர், பாகிஸ்தானுக்காக நிறைய மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்தவர், அவரை டீம் விட்டு வெளியேற்றிருக்காங்க. இந்த டீல விழுந்தா அதை தூக்கி வெளியே போடுவோமே, அந்த மாதிரி. அகைன் இது நடக்கலன்னா தான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கும். அகைன் திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர். இது கல்ச்சரோட ஒரு அங்கம். இப்ப சௌரவ் கங்குலிக்கு கூட என்ன நடந்துட்டு இருக்கு, அவரையும் இப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விழுந்தவங்கள விழ வச்சிட்டு இருக்கோம். ஆனா இது ஆப்போசிட்டா மாறி ஆகணும். ஒருவேளை இப்ப சௌரவ் கங்குலிக்கு 33 வயசுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அவரு சரியா விளையாடல, அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா அவரு கிரிக்கெட்ல இருக்காருல, ஆனா கேப்டன் இல்ல, தட்ஸ் ஓகே. ஆனா அவர் கிரிக்கெட்ல இருக்கிறதால கொஞ்சம் பேக்கிங் பண்ணுங்க. அவருக்கு பேக்கிங் பண்ணா மக்கள் அவருக்காக எதுக்கு பேக்கிங் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா அவருக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ அஸ் அ பிளேயர் இப்படி நடக்கும்போது யூனோ ஐ எம் அன்சாட்டிஸ்ஃபைடு. இப்படிதான் என்னையும் அவங்க வெளியில எடுத்தது. இந்த அளவுக்கு பேரும் புகழும் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களை இப்படி அவங்க நடத்தினாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது தப்பு தான், செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு தானே உங்களுக்கு தோணி இருக்கணும். கண்டிப்பா. ஆனா அதுக்காக நான் வருத்தப்படல. ரிட்டையர் ஆனது எனக்கு சந்தோஷம் தான். இல்லைன்னா ஒரு 6 மாசம் தான் நான் விளையாடி இருப்பேன். 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன டிராப் பண்றதுக்கு பதிலா என்ன விட்டுருங்கப்பான்னு நான் சொல்லிட்டேன். மக்கள் இப்பவும் சொல்லுவாங்க, இன்னும் நீங்க 1 வருஷம் விளையாடி இருக்கலான்னு. அப்புறம் சொல்லுவாங்க, அவருக்கு வயசு அடிச்சு தூக்கிடுங்கன்னு. எப்பவுமே இந்தியாவில் கிரிக்கெட் மேட்சா இருந்தாலும் சரி, ஹாக்கி மேட்சா இருந்தாலும் சரி, அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்னு இருக்குதுல்ல, அதுல விளையாட்டு அதிகமா நடக்காது, சண்டை தான் நடக்கும். சண்டை அதிகமா இருக்கும், விளையாடணுன்ற எண்ணம் கம்மியா இருக்கும். நீங்க நீங்க எந்த ஒரு சேனல் எதிரிய மாதிரி ஏன் விளையாடணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த டிவி சேனல் பாத்தீங்க? எல்லா சேனல்லையுமே பாக்குறோம் சார். ஐ மீன் நான் எல்லா டீமுக்கு எதிராகவும் விளையாடி இருக்கேன். ஐ மீன் நாங்க பிளேயர்ஸ்குள்ள கோவமாவும் பேசுவோம். அதனால இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இது வரல. ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்டா? கண்டிப்பா இது ஸ்பிரிட் தான். ஆஸ்திரேலியன்ஸ் பண்ணா கரெக்ட், நாங்க பண்ணா தப்பா? இல்ல, நீங்க எல்லா டீம் கூடயும் சண்டை போடுவீங்க சார். பாகிஸ்தான் டீம் எல்லாரு கூடயும் சண்டை போடும். அது சண்டை இல்ல, அக்ரெஷன் ஆன் தி ஃபீல்ட். ஆஃப்டர் ஃபீல்ட் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். 6 மணிக்கு மேட்ச் முடிஞ்சா நாங்க அரட்டை அடிப்போம், தமாஷ் பண்ணுவோம், வெளியிலயும் போவோம். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பாகிஸ்தானும் இந்தியாவும் விளையாடும் போது அங்க கண்டிப்பா அக்ரெஷன் இருக்கும், ஒருத்தர் தோக்கடிக்கிறதுக்கு நிறைய பலம் வேணும், அப்புறம் திட்டுவோம்னு சொன்னீங்க. அப்படி என்ன திட்டுவீங்க? நீங்க இதை இப்படியே பண்ணிடுங்க, கீழே பசங்களும் உக்காந்துருக்காங்க. இல்ல, பட் ஐ திங்க் இந்தியாவுக்கு எதிராக நான் விளையாடுறத என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஐ ஆல்வேஸ் என்ஜாய்ட் பிகாஸ் அதனால ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதான் எப்பவுமே சொல்லுவாங்களே, ஆஷஸ் பெஸ்ட் சீரீஸ்னு, அதுக்கு நோ கம்பேரிசன். வெள்ளைக்காரங்களுக்கு என்ன தெரியும், ஆஷஸ் வருவார், ஜெயிச்சா வெல்டான், இல்லைனா பேட் லக். ஆனால் நம்ம இடத்துல தோத்தா 2 வருஷத்துக்கு பேட் லக்னு சொல்லுவாங்க. வைஸ் வர்சா 2 கண்ட்ரீஸ்லயும். டீம் தோத்துட்டு வந்தா செருப்பு மாலையை தான் கொண்டுட்டு வருவாங்க இல்லையா? ஆமா, செருப்பு மாலை, கழுத, குதிரை எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. ஆனா ஐ திங்க் அது ஒரு ஃபன். அங்க ப்ரெஷர் பில்டப் ஆகுறது ஆரம்பமாகும் 2 மாசத்துக்கு முன்னாடியே. ஒருவேளை இந்தியா பாகிஸ்தானுக்கு போனா இப்ப இருந்தே பேச ஆரம்பிப்பாங்க. டிரைவர் யாரை சந்திச்சாலும், ரிக்ஷாக்காரன், அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தோக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பிளேயருக்கு ப்ரெஷர் பில்டப் ஆகும். யூனோ இட்ஸ் அ பியூட்டி ஆஃப் இட். அந்த ப்ரெஷரை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோன்றது. அப்புறம் அக்ரெஷனை பத்தி சொல்லணும்னா, திட்டுறது எல்லாமே நடக்கும், ஆனா அதனால பிரச்சனை வராது. எல்லா டீம்ஸ்லயும் நடக்கும், அது எங்க டீம்லயும் சரி, அவங்க டீம்லயும் சரி. திட்டிப்போம், அவ்வளவுதான். சச்சின் மாதிரி ஒரு பிளேயரை, ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு பெரிய பிளேயரை, அவங்க கிரேட் பிளேயர்ஸ், அவங்க பெரிய அம்பாசிடர்ஸ், அவங்கள நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க எங்க பிளேயர்ஸை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சைக்கிளிங் மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க.